கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமம் 31 அதிகாரம் 8 வசனம். உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆமென். இன்றைய தியான வசனம் யோசுவாவை ஆற்றுப்படுத்தும்படி மோசே கூறிய வார்த்தைகள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசமாகிய கானானுக்குள் செல்ல முடியாது என்பதால் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு தலைவனாக யோசுவாவை ஏற்படுத்தினார். இதை முன்வைத்து மோசே யோசுவாவுக்கு கர்த்தர் வழங்கிய உறுதிப்பாட்டை அறிவிக்கிறார். அன்று மோசே யோசுவாவுக்கு சொன்ன அதே ஆசீர்வாத வசனத்தை இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் என்று. தேவன் நம் வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்கிறார். நாம் எதிர்கொள்ளும் எந்த சந்தர்ப்பத்திற்கும் முன் அவர் போயிருப்பார். யோசுவா ஒரு புதிய பணியை தொடங்குவதற்கு முன் கர்த்தர் அவனுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை நேராக்கி கரடு முரடானவைகளை செவ்வையாக்கியது போலவே இன்று நீங்கள் செய்ய போகும் பணிக்கு முன்னதாகவே தேவன் முன் சென்று அனைத்தையும் சீர்படுத்தி வழி நடத்துவார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஏற்கனவே வாக்களித்திருப்பதை ஏசாயா 45:2 வாசிக்கிறோம். அடுத்ததாக அவர் அளிக்கும் வாக்குறுதி, அவர் உன்னோடே இருப்பார் என்பதாகும். தேவன் தனது மக்களோடு எப்பொழுதும் இருக்கிறார். எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு இருப்பார் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்களிக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாளில் மட்டுமல்ல, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு இருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலையிலும் ஒருவராய் அல்ல, அவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற உறுதியும் அளிக்கப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். தேவன் ஒருபோதும் தம் மக்களை விட்டு விலகுவதே இல்லை. மனிதர்கள் உறவுகளை விட்டு விலகினாலும் தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவன் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார். தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது எந்த மனிதரையும் கண்டு பயப்பட தேவை இல்லை. தேவன் நமக்கு சகாயராய் துணையாய் இருப்பதால் எந்த நிலையிலும் நம்மை பாதுகாப்பார் என்ற உறுதியுடன் நாம் வாழலாம். கடைசியாக அவர் அளிக்கும் உறுதி, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்பதே. நம்முடைய எதிர்காலம் பற்றிய அச்சம் தேவனின் உறுதிப்பாட்டில் நீங்கிவிடும். தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருப்பதால்
நாம் பயப்பட தேவையே இல்லை. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் வாக்களிப்பதை ஏசாயா 41:10 வாசிக்கிறோம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மை பலப்படுத்தி தனது வலது கையால் நம்மை தாங்குகிறார். அதாவது பாதுகாப்பாக காத்து நம்மை நிலைத்திருக்க செய்வார். இதை விசுவாசிக்கிறீங்களா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாய் இரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று அன்று யோசுவாவை பார்த்து சொன்ன கர்த்தர் இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார். எத்தனை அன்பான தேவன் பாருங்கள்! எத்தனை அற்புதமான வாக்கு தத்தம்! தேவன் திடமாக இருக்கும்படி நமக்கு கட்டளையிடுகிறார். பயமோ கலக்கமோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை இல்லை. தேவன் நம்மோடு இருப்பதால் நாம் எங்கு சென்றாலும் நமக்கு முன்னதாக சென்று பாதைகளை சீராக்கி நம்மை அவருடைய வலது கரத்தால் தாங்கி வழி நடத்துவார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது உறுதியோடு கூறுகிறார். எப்பேற்பட்ட தீவிரமான சூழ்நிலையில் கூட தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மை வழி நடத்தும் தடியும் பாதுகாக்கும் கோலும் நமக்கு ஆறுதலாக இருக்கும். மரணத்தின் அச்சமும் தேவனின் சமூகத்தில் மங்கிவிடும். தாவீதைப் போல நாம் தேவனிடத்தில் பரிபூர்ண விசுவாசத்துடன் இருக்கிறோமா? இதுதான் இன்னைக்கு நம்மை நாமே கேட்டு, ஆண்டவரே என் கூட இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் கலங்கணும்? அவர் என் கூட இருக்கிறதுனால எனக்கு எந்த கவலையும் இல்லை. அவர் என்னை பாதுகாப்பார். அவர் எனக்கு முன்னாடி போய் நான் எந்த வழியில் நடக்கணுமோ அந்த வழியை சீராக்கி என்னை வழி நடத்துவார் அப்படிங்கிற உறுதி நம்மிடத்தில் எப்பொழுதும் இருக்கணும். நம்ம பல நேரங்களில் தேவன் நம்ம கூட இல்லையோ அப்படின்னு கலங்குறோம். நிச்சயமாய் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிப்பது என்னவென்றால், தேவன் நம்மை விட்டுவிட மாட்டார் என்பதற்கான உறுதியான வாக்குறுதி இந்த வசனத்தில் உள்ளது. வாழ்க்கையில் நாம் பல சிரமங்களை எதிர்கொண்டாலும் தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். பயம், சந்தேகம், கலக்கம் இவற்றை கொண்டிருக்காமல் முழு நம்பிக்கையோடு அவர் பாதம் பணிய வேண்டும். இன்றைய தியான வசனம் யோசுவாவுக்கு மட்டுமல்ல, நமக்கும் மிகுந்த ஆறுதலையும் உறுதியையும் அளிக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை பரிபூர்ண விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்வோம். நம் வாழ்க்கையில் சிரமங்கள் வந்தாலும் தேவன் நம்மோடு இருப்பதை உறுதியாக நம்பி, நான் பயப்படவும் கலங்கவும் வேண்டிய அவசியம் இல்லை என்ற மனோதைரியத்துடன் அவர் பாதம் பணிவோம். அவரே நமக்கு முன்னதாக சென்று நம் வழிகளை ஆயத்தப்படுத்தி நமது வலது கரத்தை பிடித்து வழி நடத்தி செல்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்,
ஆமேன். ஆமென்.